கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா என்னும் தீர்க்கதரிசியின் வாக்கின்படி தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருந்தது. பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. அநேக நாட்களுக்கு பின்பு 3வது வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபு ராஜாவுக்கு தன்னை காண்பிக்க புறப்பட்டு சென்றான். அந்தபடியே அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியா ஆகாப் ராஜாவின் கட்டளைப்படி தேசத்திலே மிருக ஜீவன்களுக்கும் குதிரைகளுக்கும் புல் அகப்படுமா என்று சுற்றி பார்க்க புறப்பட்டான். ஒபதியா போகும் வழியிலே எலியா அவனுக்கு எதிர்பட்டான். நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா? நான் தான். நீ போய், இதோ எலியா வந்திருக்கிறார் என்று உன் ஆண்டவனுக்கு சொல். நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் இல்லை, ராஜ்யமும் இல்லை. இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு, இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்துக்கு போய் அறிவித்த பின்பு அவன் உன்னை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய சேகை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தவுடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். நீங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள்.
எலியாவின் வார்த்தையின்படியே பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிடத் தொடங்கினார்கள். பாகாலே 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 அக்கினியால் உத்தரவருளும் பாகாலே 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 அக்கினி இறங்கட்டும் பாகாலே 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 அக்கினி இறங்கட்டும் பாகாலே 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 அக்கினியால் உத்தரவு கொடும் பாகாலே 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 அக்கினியால் உத்தரவு கொடும் பாகாலே பாகாலே அக்கினியை அனுப்பும் பாகாலே பாகாலே அக்கினியை அனுப்பும் பாகாலே பாகாலே அக்கினியை அனுப்பும் பாகாலே பாகாலே அக்கினியை அனுப்பும் பாகாலே பாகாலே அக்கினி பட்சிக்கட்டும் பாகாலே பாகாலே பலியை பட்சிக்கட்டும் பாகாலே பாகாலே அக்கினி பட்சிக்கட்டும் பாகாலே பாகாலே பலியை பட்சிக்கட்டும் பாகாலே பாகாலே. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். பாகாலே அக்கினியை போடும் பாகாலே பாகாலே அக்கினியை போடும் பாகாலே அக்கினியை போடும் பாகாலே 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 அக்கினியை போடும் பாகாலே. அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாயிருப்பான். அவன் பிரயாணம் இருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாக்கும். பாகாலே பாகாலே அக்கினி எங்கே பாகாலே 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 அக்கினி எங்கே பாகாலே பாகாலே அக்கினி எங்கே பாகாலே. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி சேர்த்தும் நேரமட்டாக ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கெதிரே குதித்து ஆடினார்கள். பாகாலே பாகாலே உத்தரவு அருளும் பாகாலே 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 அக்கினியை போடும் 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 பாகாலே 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 அக்கினி எங்கே பாகாலே 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 அக்கினி எங்கே பாகாலே அக்கினி அக்கினி பாகால் பாகால் அக்கினி அக்கினி பாகால் பாகால். சகல ஜனங்களே, எல்லோரும் என் கிட்டே வாருங்கள்.
சகல ஜனங்களும் அவன் அருகில் வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு யாக்கோபின் கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். பின்பு எலியா, நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திபலி செலுத்தும் நேரம் வந்தபோது, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம் வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் உம் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலி விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பின்பு எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான்.